அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு யாஸ்மின் கேலரி. நமக்கு பெரிய பிரச்சனைனாலே முடி கொட்டுற பிரச்சனை தாங்க. ஸோ அதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில். இது எங்கள் மாமியாரை எங்களுக்காக செஞ்சது. ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறோன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு மருதாணி இலை, செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 4 மாதம் வரைக்கும் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரிசல்ட் தரும். நாங்கள் இது தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15, இல்லைன்னா 10 மட்டுமே போதும். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவு. கருவேப்பிலை எவ்வளோ நல்லது, இன்டேக் பண்ணுறதுக்கும் சரி முடிக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். இந்த வெந்தயம் ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இது நீங்கள் முளைக்கட்டியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், பட் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சிக்கணும். இதில் தண்ணி விடக்கூடாது. நம்ம வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை தான் போடணும். ஸோ இதை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு எண்ணெய் செய்கிறோன்னா கண்டிப்பாக அது இரும்பு கடாயில் தான் செய்யணும். ஸோ நாங்கள் 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்ரு நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஊற வச்சும் குளிக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளித்தாலும் நல்லது. ஸோ சளி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க மருதாணி இலையும் ஒரு 6 செம்பருத்தி பூவையும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் தண்ணி ஆட் பண்ணலைங்க, ஆயில் தான் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இது 4 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் மேட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இப்படி கிளறி விட்டணும். ஸோ ரொம்ப நாளாக முடி கொட்டுற பிரச்சனை, நரமுடி பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணும். ஸோ இந்த கொதிச்ச ஆயில் ஒரு நாள் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.